வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஐபிபிஎஸ் கிளர்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதை தாண்டி பேங்க் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் அப்ளை பண்ண தெரியலையோ தயவு செஞ்சு நீங்கள் ஒருத்தவங்களை டிப்பன் பண்ணி போய் அப்ளை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஓபிசியான்றது தெரியாமல் அவங்க தப்பாக அப்ளை பண்ணலாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் அவங்க அப்ளை பண்ணும்போது அவங்களோட மைண்ட் செட்டில் டேட் ஆஃப் பர்த் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, காம்படிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது தெரிஞ்சுக்கிறது தான் பெட்டர், சரிங்களா? ஸோ இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும், பொறுமையாக பாருங்கள். அப்ளை பண்ண தெரிஞ்சவங்க பிரச்சனை கிடையாது, தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 5 டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ 50 கேபிக்குள்ளே இருக்கணும், சிக்னேச்சர் 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸு, சிக்னேச்சருக்கு ஒரு சைஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதை நோட்டிஃபிகேஷனில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷனை நல்லா க்ளீனாக உங்களுடைய லெஃப்ட் தம்பை க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ அந்த தம்ப் பேடில் இங்கை டச் பண்ணிவிட்டு ஒரு பியோர் ஒயிட் பேப்பரில் வச்சு தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க. அகெயின் அண்ட் அகெயின் கொடுக்காதீங்க. அதாவது ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மேலேயே இன்னொரு டைம் அப்படி வைக்கக்கூடாது. ஒரே டைம் கிளியராக தெளிவாக வச்சுட்டு அதை ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? கூகுளில் போயிட்டீங்க அப்படின்னா கம்ப்ரெசர் இருக்கும், அதில் போட்டு 20 கேபிக்குள்ளே 50 கேபிக்குள்ளே கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். டிக்ளரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க, நான் அதை காமிக்கிறேன். ஸோ ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் தான் இருக்கணும். அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மெட்டில் ஒரு ஒயிட் கலர் ஷீட்டில் பிளாக் பென் யூஸ் பண்ணி எழுதுங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ் நாட் அலவுடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பேரை மட்டும் என்ன நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கலாம், மற்ற எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். ஸோ அதுவும் 100 கேபிக்குள்ளே இருக்கணும். இது எல்லாமே ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி இமேஜ் ஃபார்மெட்டில் இருக்கணும், சரிங்களா? அந்த 4 விஷயம். லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த 10th மார்க் ஷீட், இது மட்டும் என்னவா இருக்கணும்னா பிடிஎஃபாக இருக்கணும். 500 கேபிக்குள்ளே இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ சிபிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேட் ஷீட் தான் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு மார்க் ஷீட் வந்திருக்காது. ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக கிரேட் ஷீட் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதுவும் பிடிஎஃப்ல இருக்கணும், 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ முதல்ல நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் கொடுத்துருப்பான்னு பார்ப்போம். ஸோ பேஜ் நம்பர் 52ல் அனெக்ஷர் 4ல் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ பாருங்களேன், ஃபோட்டோகிராஃப் இருக்கணும், சிக்னேச்சர் இருக்கணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், எஸ்எஸ்சி ஆர் எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் ஆஸ் மென்ஷன்டு கிளாஸ் கே. ஸோ சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களுக்கு கிரேட் ஷீட் கொடுப்பாங்க. உங்களுக்கு மார்க் ஷீட் வேலை கிரேட் ஷீட் இருக்குன்னா அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5 டாக்குமெண்ட் தான் தேவை. ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் வந்து 4.5 சென்டிமீட்டர்லேருந்து 3.5 சென்டிமீட்டர். நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் கொடுத்தீங்கனாலே இந்த சென்டிமீட்டரில் தான் வரும், சரிங்களா? ஸோ ஃபோட்டோனுடைய சைஸ் 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கணும், சரிங்களா? 20க்கு பிலோவாகவும் போகக்கூடாது, 50க்கு எபோவாக போகக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து தயவு செஞ்சு ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் ஏதாவது ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணாதீங்க. சாட் ஜிபிடியோ ஜெமினியோ யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை எடிட் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ரியலாக உங்களுடைய ஃபோட்டோ எப்படி இருக்கோ அதையும் நீங்கள் கொடுங்க. சிக்னேச்சரை டார்க்காக வரலன்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியில் போட்டு போடுறவங்களும் இருக்காங்க. மேக்ஸிமம் எதுவும் பெரிய இஷ்யூ ஆகாது. ஸோ அந்த மாதிரி எடிட்டட் டூல் யூஸ் பண்ணி தெளிவாக தெரிகிற மாதிரி வச்சுக்காதீங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சிக்னேச்சரோட சைஸு 10 கேபிக்கு கீழே இருக்கக்கூடாது, 20 கேபி அண்ட் எபோவாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த சிக்னேச்சர் கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சிலருடைய பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேரையே கேபிட்டல் லெட்டரில் அப்படியே எழுதுவாங்க. சிக்னேச்சர்ன்றது உங்கள் பேர் எழுதுறது சிக்னேச்சர் கிடையாது. நீங்கள் சைன் பண்ணணும், உங்களுடைய லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டைலில் நீங்கள் சைன் பண்ணுறது தான் சிக்னேச்சர். இல்லை நான் சின்ன வயசுலேருந்து நான் அப்படி போட்டு பழகிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்கோங்க. ஸோ இனிமேல் சிக்னேச்சரை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதாதீங்க. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், பேரையே வந்து அப்படி ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் எழுதுவாங்க. அட்லீஸ்ட் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணி ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலை உருவாக்கிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். ஸோ உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜியில் தான் இருக்கணும், 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கணும். இந்த வித்து ஹைட் அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, சரிங்களா? 50 கேபிக்குள்ளே நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே கரெக்டாக தான் வரும். நெக்ஸ்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ 100 கேபிக்குள்ளே இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, நாட் பீன் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ், எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இதை தான் உங்களுடைய ஒயிட் ஷீட்டில் நீங்கள் எழுதி ஃபோட்டோ பிடிச்சி 100 கேபிக்குள்ளே கம்ப்ரெஸ் பண்ணணும். இந்த டேஷ் இருக்கிற இடத்துல தான் உங்களுடைய பேரை வேணால் நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கலாம். மை நேம் இஸ் விஸ்வா, விஸ்வா ஹியர்பை டிக்ளேர் தட் அப்படின்றத, அந்த விஸ்வான்றதை மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேப்சல் லெட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். வித் இனிஷியல் ஆஸ் பர் ப்ரூஃபில் உங்களோட இனிஷியல் பின்னாடி இருக்கா முன்னாடி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், சார் என்னோட பேன் கார்டில் என்னோட இனிஷியல் பிஃபோராக இருக்கு, ஸோ சர்டிஃபிகேட்லலாம் நான் பின்னாடி வாங்கிட்டேன் அப்படின்னா மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. மித்தபடி
அந்த A4 சீட் சைஸில் தான் உங்களுடைய 10th மார்க் ஷீட் இருக்கும். அவங்க அந்த சைஸில் தான் கொடுத்துருந்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டா போதும். பிடிஎஃப் கன்வெர்ட்டர் நிறைய கூகுளில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, சிக்னேச்சர் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, கேபிட்டல் லெட்டர்ஸ் ஷால் நாட் பி அக்செப்டட். ஸோ அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் ஸ்கேன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் 200 dpயில் ஸ்கேன் பண்ணுங்கள். எனி ஒன் ஸ்கேனர் ஆப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாட்ஸ் பர் இன்ச் லிஸ்ட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. அதில் 150, 200, 250, 300ன்னு நீங்கள் 150ல் பண்ணாலும் எடுத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ இந்த 5 டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா ஐபிபிஎஸோட வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். போயிட்டு அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஏதோ ஒரு லிங்க்லேருந்து நீங்கள் லிங்க் எடுத்து அப்ளை பண்ண வேணாம். மோஸ்ட்டாக கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஐபிபிஎஸோட வெப்சைட்டில் போகிறது தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஐபிபிஎஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே CRPCSA கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்னு இருக்கா? ஸோ இதுதான். இதுக்கு முன்னாடி கிளரிக்கலாக தான் அப்படி CSAன்னு மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஜூனியர் அசிஸ்டன்ட் இல்லைனா அசோசியேட் அப்படி இருந்துச்சு. இப்போ கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்னு மாற்றிட்டாங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய கிளரிக்கல் கேடருக்கான லிங்க் இருக்கும். ஸோ அதில் போங்க. விண்டோ நோட்டிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, தேர்டு தான் அப்ளை பண்ணுற லிங்க் வந்துச்சு. அப்ளை பண்ணுற லிங்க்லேயும் தேடணும்னா மூணாவதாக இருக்கா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே லாஸ்ட் டேட் கொடுத்துருக்கேன் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோஷர் ஆஃப் எடிட்டிங் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எப்போவுமே என்னைக்கு வந்து அப்ளை பண்ணுற டேட் முடியுதோ அதுலேருந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எடிட் விண்டோ ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு அதை லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். எப்போவுமே லாஸ்ட் டேட் அப்போ தான் ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட்டாகவும் இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதை ஏதாவது மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட யூஸ் ரெடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா. இல்லைன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், பேசிக் இன்ஃபர்மேஷன், வெரிஃபிகேஷன், ஃபோட்டோ சிக்னேச்சர், டீடைல்ஸ், ப்ரிவ்யூ, அப்லோட், பேமெண்ட். இத்தனை ஸ்டெப் இருக்குது. 2, 4, 6 இந்த 7 ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுப்போம். சரிங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட் நேம் நான் இதை அப்ளை பண்ணலை, உங்களுக்காக நான் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ கேப்ஸ் லாக்கை எனேபிள் பண்ணிக்கோங்க உங்களோட சிஸ்டமில். மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சும் பண்ணலாம், போர்ட்ரைட்லேயும் வச்சும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி லேண்ட்ஸ்கேப்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இப்போ மாற்றிட்டாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். என்னோட பேரை நான் கொடுக்குறேன். சரிங்களா? விஸ்வநாதன். ஸோ கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம் கொடுத்துருங்க. அதே தான். மிடில் நேம் எனக்கு கிடையாது, என்னோட இனிஷியல் நான் கொடுத்துட்றேன், எம்னு. ஓகேவா? ஸோ கொடுத்தாச்சா? ஸோ இப்போ ஐ கன்ஃபார்ம் தட் மை ஃபஸ்ட் அண்ட் மிடில் நேம் ஆர் சேம் அஸ் த என்டர்ட் இன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இந்த செக் பாக்ஸை டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இது என்ன ஆகிடும், ஃபுல் நேம் வந்துடும். சரிங்களா? ஸோ மிடில் நேம் இல்லை அப்படின்னா அந்த செக் பாக்ஸ் வராது, இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஓகே, இப்போ பேரை கொடுத்தாச்சு. பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அவசரப்பட்டு இனிஷியலாக முன்னாடி பின்னாடி மாற்றி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர். நான் என்னோட மொபைல் நம்பர் கொடுக்குறேன். என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்ததையே கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர். நான் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 8887775556. ஓகே, 10 நம்பர் வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகே, ரைட்டு. ஸோ அந்த நம்பருக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பருக்கு ஓடிபி ஒன்றும் வராதுங்க. சரிங்களா? இப்போ ஐ கன்ஃபார்ம் தட் மொபைல் நம்பர் பிலாங்ஸ் டு செல்ஃப். என்னோடதா பேரண்ட்ஸோடதான்றதை நீங்கள் தெளிவாக கொடுக்கணும். சிலர்கிட்ட மொபைல் இருக்காது. இந்த ஜெனரேஷனில் மொபைல் இல்லாமல் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆண்ட்ராய்டு வச்சுருக்கோம். ஸோ செல்ஃப் கொடுத்துட்டிங்களா? இந்த மெயில் ஐடி இருக்கிற இடத்துல தான் ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். கேபிட்டல் லெட்டரில் தான் இந்த வெப்சைட்டையே அவங்க டெவலப் பண்ணியிருந்திருக்காங்க, ஸ்மால் லெட்டரில் வராது. ஸோ பயம் இருக்கும். நீங்கள் ஸ்மால் கேப்ஸு வச்சு போட்டாலும் அது கேப்ஸில் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ உங்கள் மெயில் ஐடியை தெளிவாக கொடுங்க. அதுவும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ டொமைன் நேம் வந்து ஜிமெயிலாக யாஹூன்றதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லோரும் ஜிமெயில் தான் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ கன்ஃபார்ம் மெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க. இந்த மெயில் ஐடிக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். இது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா ஓடிபி வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் பொறுமையாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவை போட்டுருங்க. அது DZ4FD. ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதுலேயே 1 more எரர்னு காமிச்சிடும். சரிங்களா?
ஸோ இது வரைக்கும் எதுவும் எரர் இல்லை. ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, பேர் கரெக்டாக இருக்கா, இனிஷியல் பின்னாடி வந்திருக்கா, மொபைல் நம்பர் கரெக்டாக அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர். ஸோ அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆர் யூ ஷுர் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபார்மாக நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக. ஏன் அப்படின்னா பேரை மட்டும் எடிட் பண்ணவே முடியாது, மெயில் ஐடி எடிட் பண்ண முடியாது, எடிட் விண்டோ வந்தாலும் இது எடிட் பண்ண முடியாது சரிங்களா. அப்போ கேர்ஃபுல்லாக கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் டைம் எடுக்கும், இன்னும் எனக்கு வரல. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், சென்ட் ஓடிபி ட்ரை பண்ணுவோம். முதல்ல மொபைல் நம்பருக்கு ஒரு கேப்சா வரும், மெயில் ஐடிக்கு ஒரு கேப்சா வரும். இந்த கேப்சா ஒன்றா கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். இப்போ மொபைல் நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஓடிபி ரிசீவ் பண்ணால் கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை கொடுங்க, 5JP45 சரிங்களா. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன், சென்ட் ஓடிபி. ஓகேவா, கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வந்துருச்சு. ஓகேவா, இப்போ வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டேன் அப்படின்னா மொபைல் நம்பர் வெரிஃபைடு. நெக்ஸ்ட் மெயில் ஐடிக்கு அடுத்த கேப்சா கொடுக்கணும், H3587 கொடுத்துட்டீங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும் சரிங்களா. சம்டைம்ஸ் மெயில் ஐடிக்கு ஓடிபி வராது, ஏன் அப்படின்னா அது டெக்னிக்கல் இஷ்யூ தான், உங்கள் மேலே எந்த மிஸ்டேக் இருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ரிசீவ் ஆகிடும். ஓகே வந்துருச்சு. ஸோ வெரிஃபை ஓடிபி, அப்போது மெயில் ஐடியும் வெரிஃபைடு, மொபைல் நம்பரும் வெரிஃபைடு. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அப்போ வெரிஃபிகேஷன் ஓவர். ஆல்ரெடி பேசிக் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம், வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்ட். நீங்கள் இந்த ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு மெயிலுக்கும் இந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகும், ரிசீவ் ஆகும், மொபைலுக்கு உங்களுக்கு இந்த மெசேஜ் ரிசீவ் ஆகும். இதை டெலீட் பண்ண வேண்டாம், ரிசல்ட் பார்க்குற வரைக்கும் இதை சேஃபாக வச்சுக்கோங்க. சிலருக்கு வந்து மெசேஜ் டெலீட் பண்ணுற ஹேபிட் இருக்கும், இந்த மெசேஜ் மட்டும் பர்டிகுலராக டெலீட் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ பாருங்கள், உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து வைக்கணும். நான் முன்னாடி எல்லாத்தையும் டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுருந்துருக்கேன். ஸோ டெஸ்க்டாப் போகணும் அப்படின்னா என்னுடைய ஃபோட்டோ, மை ஃபோட்டோ கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய லைவ் ஃபோட்டோவை நம்ம கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சிஸ்டமில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேப்சர் கொடுத்துட்டு இந்த கியூஆர் யூஸ் பண்ணிவிட்டு கியூஆரை கிளிக் டு ஸ்கேன் கொடுத்துருங்க. உங்கள் மொபைலில் க்ரோம்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த க்ரோமில் ஸ்கேனர் இருக்கா, ஸ்கேனர் தெரியுது இல்லை, அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா கியூஆரை டேரெக்டாக ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கான லிங்க் டேரெக்டாக உங்கள் மொபைலுக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கணும். கேப்சர் ஃபோட்டோ தெரியுதுங்களா. ஸோ அந்த கேப்சர் ஃபோட்டோ கொடுத்துட்டு நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கணும். செல்ஃபி எடுக்கிற இடம் கொஞ்சம் கிளியர் விஷனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ரூம்குள்ளே இருக்கிறேன், எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா. எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பைத்தியக்கார மாதிரி இருக்கேன், பரவாயில்ல, நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு. இங்கே செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, ஐ கன்ஃபார்ம் தட் திஸ் இஸ் மை ரீசெண்ட் நாட் மோர் தென் 6 months ஓல்டு. 6 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்ச ஃபோட்டோவாக இல்லாமல் ரீசெண்டாக 6 months இருக்கிற ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் பிஃபோராக பிடிக்கிறீங்கன்னா அடையாளம் தெரியாது, திடீர்னு பெருத்திருப்போம் இல்லையா. ஸோ அதனால் அவங்க ஐடி வெரிஃபிகேஷன் அப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன், 2 செக் பாக்ஸும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் சிக்னேச்சர், இதையும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்பிளேல எடுத்து வச்சுருக்கேன் டெஸ்க்டாப்பில். ஸோ சிக்னேச்சர் எடுத்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். எல்லாமே அதுக்கேற்ற சைஸில் குறைச்சி வச்சுக்கோங்க. ஸோ 20 KB வச்சுட்டேன். சிக்னேச்சரும் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஐ கன்ஃபார்ம் கொடுத்துறேன். இப்போ ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு, சிக்னேச்சரும் அப்லோட் ஆயிடுச்சு, லைவ் கேப்சர்ட் இமேஜும் அப்லோட் ஆயிடுச்சு. நான் இங்கே பிளர்ராக இருக்கிற ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். இப்படி கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் தெளிவாக வெளிச்சமாக உள்ள பிளேஸில் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற இடமா பார்த்து கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி செல்ஃபி போஸ்ட்டில் கொடுக்கக்கூடாது. நேச்சுரலுக்கு பின்னாடி மரம் காடுக்கு பின்னாடி ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி வச்சுக்காம ஒரு கிளியர் வால் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறத வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க, அது சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகும். அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க, உங்கள் ஃபேஸ் டேரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கணும்னு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பான். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டீடைல்ஸ் வந்துடும். ஸோ டீடைல்ஸ் இந்த பேஜ் ரொம்ப முக்கியமான பேஜ். ஏன் அப்படின்னா கேட்டகரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். முதல்ல நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். தெரியல அப்படின்னா நீங்கள் ஓபிசிக்கு எலிஜிபிளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருந்தால் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன்ஸ் பார்த்துட்டு கன்ஃபார்மாக நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் ஓபிசியில் இருக்கிறவங்க ஒரு பிரச்சனை,
ஓபிசியில் வருவீங்களா வரமாட்டீங்களானே தெரியாது. உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் பிலோ 8 லேக் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இல்லை பேரண்ட்ஸ்னுடைய இன்கம் ப்ரூஃப் இருக்குது, அது 8 லேக் கீழே இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஓபிசியில் வரலாம். ஒரு சில கம்யூனிட்டி ஓபிசியில் இருக்காது. ஸோ அது உங்களுடைய தாசில்தார் ஆஃபீஸ்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஓ கிட்டே போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க. இல்லைனா ஓபிசி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஓபிசி இருக்குன்னா தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து ஓபிசி கேட்டகரிக்கு கொடுக்குறேன். ஜெர்னலிஸ்ட்னா ஜெர்னலிஸ்ட், இடபிள்யூஎஸ்னா இடபிள்யூஎஸ். உங்ககிட்ட இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் கேட்டகரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும், கொடுத்துருங்க. நெக்ஸ்ட், ஆர் யூ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி? நீங்கள் வந்து டிசபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும், கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்துட்டா மீதி எதையுமே நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட், அடுத்த என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் எஸ் கொடுத்தா மட்டும்தான் இது எனேபிள் ஆகும். அதாவது நீங்கள் டிசபிலிட்டி கேட்டகரினா என்னென்ன கேட்டகரி, ஸோ அது ரிலேட்டடாக எந்த மாதிரி டிசபிலிட்டிஸ் அப்படின்றத தெளிவாக கேட்கும். நெக்ஸ்ட், ஆர் யூ பர்சன் வித் ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டி கவர்ட் அண்டர் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 2. ஸோ இதுக்கு கீழேயும் மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் நீங்கள் டிசபிலிட்டியில் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் நோ கொடுத்துக்கிறேன். மோஸ்ட்டாக எல்லாருமே நோ கொடுக்குற மாதிரி தான் வரும். நீங்கள் டிசபிலிட்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுத்து அடுத்தடுத்த கொஸ்டின் இதெல்லாம் எனக்கு எனேபிள் ஆகலன்னு சொல்லி ஒரி பண்ணிக்க வேண்டாம். எஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ கொடுத்தீங்கன்னா ஆன்சர் பண்ண தேவையில்லை. ஸோ மைனாரிட்டி கம்யூனிட்டினா என்ன? இந்த முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ் இவங்களாம் இருப்பீங்க இல்லையா? ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வருவீங்க. இல்லை ஹிந்துவாக இருக்கீங்க அப்படின்னா இல்லை, நான் நோ கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்ன கம்யூனிட்டி அப்படின்றதையும் நீங்கள் புக் பண்ணணும். ஹிந்து. அதர்ஸ் அப்படின்னா அதர்ஸ் கொடுத்துட்டு கிறிஸ்டியன் ஆர் முஸ்லீம், ஸோ வாட் எவர் நீங்கள் என்னவா இருக்கீங்கன்றத கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், வெதர் சர்வீஸ் இன் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? பப்ளிக் செக்டர் பேங்க்லையோ இல்லை நேஷனலைஸ் பேங்க்லையோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்லையோன்னு கேட்கும். ஸோ ஒர்க் பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடான கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். நோ கொடுத்துருங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ ரிட்டையர் ஆனீங்க, ஸோ உங்களுடைய நம்பர் என்ன, சர்வீஸ் இயர் என்ன எல்லாம் கேட்கும். ஸோ நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் கிடையாது. ஸோ நோ கொடுத்துட்டேன். நோ கொடுத்ததுனால ஃபர்தராக நான் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண தேவையில்லை. ஓகே, ஆர் யூ சீக்கிங் ரிலாக்ஸேஷன் அண்டர் விடோ? ஸோ விடோ டைவர்ஸ்டு உமன் அவங்க இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ விடோ சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இல்லை நான் அந்த கேட்டகரிலாம் இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட், ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கிளர்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். நிறைய பேருக்கு இங்கே டவுட் வரும், ஐயோ நான் மறந்துட்டேன், எத்தனை அட்டம்ப்ட் எடுத்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் போடலாம். ஆமாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எத்தனை அட்டம்ப்ட் அப்படின்றதையும் கொடுத்துட்டு நான் ஒரு 3 அட்டம்ப்ட்ஸ் கொடுக்குறேன். அதில் என்னென்ன எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்றதை பிக் பண்ணணும். நான் ஒரு லாஸ்ட் 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு போக விடும். ஓகேவா? ஸோ ஒரு 3 அட்டம்ப்ட் நான் கடைசி 3 வருஷமா அந்த கிளரிக்கல் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கணும். மறந்துட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு ஞாபகம் வரதை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இதனால எந்த பாதிப்பும் வராது. நெக்ஸ்ட், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்கில் அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த பேங்க்கில் முடிச்சிருக்கீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ முடிச்சிங்க, உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடி கண்டிப்பாக வேணும். நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம்லேருந்து. ஸோ அந்த நம்பர்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணலாம். இதனால் என்ன பெனிஃபிட்னு தெரியாது, 2 வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்களே தவிர ஸோ எந்த ஒரு பெனிஃபிட்டையும் பார்த்த மாதிரி தெரியல. சரிங்களா? இப்போ நான் நோ கொடுத்துட்றேன். நோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், ஸோ நேஷனாலிட்டி இது எல்லாம் பிரச்சனை கிடையாது, இந்தியன் கொடுத்துருங்க. வேகன்சிஸ் ஆஃப் த ஸ்டேட், என்ன ஸ்டேட்டுக்கான வேகன்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, ஸோ நீங்கள் என்ன ஸ்டேட் அதை கொடுத்துலாம். ஸ்டேட் கோட் ஆட்டோ பிக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு, ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் ஐ எம் ப்ரொஃபிஷியன்ட் ரீடிங் ரைட்டிங். ஓகே, அந்த மாநிலத்துக்கான மொழி உங்களுக்கு படிக்க தெரியும், எழுத தெரியும் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஏன்னா தமிழ்நாடு இல்லையா? ஸோ ஒரு வேளை கேரளாவிலேருந்து ஒருத்தவங்க தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரியணும், லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் நீங்கள் வேலை பார்க்க முடியும். மேக்ஸிமம் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறவங்க தெரிஞ்சவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ தெரியாமல் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா? டு யூ ஹாவ் அ 10th ஸ்டாண்டர்ட் ஆர் எபோவ் மார்க் ஷீட்? ஸோ அதுக்கு தான் 10th மார்க் ஷீட்டே கேட்குறான். நீங்கள் தமிழ் வழி கல்வி படிச்சிருக்கீங்களா, தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்திருக்கீங்களான்னு. ஆமாம் நான் படிச்சிருக்கேன், எஸ் கொடுக்கணும், நோ கொடுக்கக்கூடாது. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஐ வில் சப்மிட் 10th ஆர் எபோவ் மார்க் ஷீட் நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் கொடுத்துடணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ வில் பி ரெக்வயர்ட் டு தி அண்டர்கோ லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். நீங்கள் இருந்தாலும் ஒரு வேளை நீங்கள் தமிழ் படிக்கிறவங்க, தமிழ் படித்தவங்களா இருந்தாலும் அவங்க ஒரு எல்பிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. வேறு மாநிலத்தில் வந்து இங்கே வேலை வாங்கிட்டீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரியணும் இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கான செக் பாக்ஸ் தான் இது. இதையும் டிக் கொடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு இது கொடுக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம அவங்க படிக்கிறோன்னு கொடுத்துருக்கோம். ஒரு வேளை இல்லைன்னு கொடுத்துருந்தா கேட்டதுருக்கும். நெக்ஸ்ட், சென்டர் ப்ரிஃபரன்ஸ், ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ட், என்னோட டிஸ்ட்ரிக்ட் சேலம் தான், நான் சேலம் கொடுக்குறேன். செகண்ட் ப்ரிஃபரன்ஸில்
ஈரோடு இருக்கா? ஓகே, ஈரோடு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் மெயின்ஸ்க்கு சேலம் இருக்கா? இல்லை, இருக்கு. நெக்ஸ்ட் மெயின்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று ஸ்மார்ட்டாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரிஃபரன்ஸ் 1லி சேலம், ப்ரிஃபரன்ஸ் 2லி சேலம், இல்லைனா ரெண்டும் ஒரே டிஸ்ட்ரிக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது எடுத்துக்காது. ஸோ வேறு டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. ஸோ செகண்ட் வந்து நான் கோயம்புத்தூர் கொடுக்குறேன். ஸோ என்னோட ஃபேவரட் பிளேஸ் கோயம்புத்தூர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கைண்ட்லி இண்டிகேட் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஹவு வுட் யூ லைக். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ என்ன மொழி கல்வி படிச்சிருக்கீங்க? தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? ஸோ தமிழே கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் வருதுன்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. எதுவும் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டில் எது வேணாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஐடி ப்ரூஃப், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல என்ன ஐடி ப்ரூஃப் வேணாலும் கொடுக்கலாம். எதெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். எல்எல்ஆர் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? லைசன்ஸ் அப்படின்னா அது பர்மனன்ட் லைசன்ஸாக தான் இருக்கணும். எல்எல்ஆர் எலிஜிபிள் கிடையாது. உங்கள் ஃபோட்டோ இல்லாமல் இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் பேன் கார்டு மட்டும்தான் எலிஜிபிள். மீது எல்லாத்துலேயும் ஃபோட்டோ கண்டிப்பாக தேவை. சரிங்களா? ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேன் கார்டு பிக் பண்ணிவிட்டு என்னோட பேன் கார்டு நம்பரையும் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாச்சா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஸோ நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டேட் ஆஃப் பர்த்துன்னு இல்லை, உங்களுக்கு அப்ளை பண்ணுறதா கொடுக்குறேன். உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இயர் இருக்கோ ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நான் வந்து January 1, 2000 கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட்டு. ஸோ என்னோட ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக அது கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் கேர்ஃபுல்லாக கொடுங்க. மேரீடா அன்மேரீடான்றதையும் கொடுங்க. ஸோ நான் மேரீடு தான். ஓகேவா? ஓகே, ரைட்டு. ஸோ ஆதார் நம்பரும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆதார் நம்பர் வந்துட்டு எத்தனை டிஜிட் இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12. ஓகே, 12 டிஜிட் இருக்குமா? ஓகே, பேன் கார்டு நம்பர் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். மேண்டேட்டரி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ட்வின் சிஸ்டர் ஆர் ட்வின் பிரதராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில் கேட்கும். ஸோ நான் கிடையாது, நான் பிறந்ததே தண்டம். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பாவோட நேம் கொடுத்துக்கோங்க. என்னோட அப்பா நேம் வந்து முனுசாமி. ஸோ அவரோட இனிஷியலோட போட்டுக்குவோமா? ஓகே, ரைட்டு. ஸோ அம்மா பேரோட கண்ணகி, மதுரைக்கு ஃபேமஸ் ஆனவங்க. ஓகேவா? என்னோட ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குன்னு நினைக்காது. அம்மாவோட ப்ரூஃபில் கேஐ தான் கொடுத்துருப்பாங்க. என்னோட ஸ்பவுஸ் நேம் தேவையில்லாதது. ஓகேவா? ஓகே, என்னென்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஃபாதர்ஸ் நேம். ஸோ அதை அகெயின் கொடுத்துக்கோங்க. என் ஒய்ஃப் நேம் தேவையில்லாதது மீன்ஸ் இங்கே தேவையில்லாதது. சரிங்களா? லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்க. ஓகே, ரைட்டு. ஓகேவா? ஓகே, I hereby declare that my name is same as my father's or mother's name. Okay, so yes கொடுத்துக்கோங்க. என்ன கேட்குது? மதர்ஸ் நேம் கன்ஃபார்ம் மதர்ஸ் நேம் ஷுட் பி. ஓகே, கண்ணகியம். ஒரு ஸ்பேஸ் தள்ளி போட்டனா? ஓகே, ரைட்டு. ஸோ இப்போ எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கேட்கலையா? ஓகே, செக் பாக்ஸ் கொடுக்க முடியல. ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் வந்து ஆட்டோ பிக் ஆகிடும். நம்மளோட அட்ரஸ் அப்படியே இருக்கும். ஸோ என்ன ஸ்டேட்ன்றது கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் என்னோட ஸ்டேட் வந்து தருமபுரி. ஸோ பின்கோடு. சரிங்களா? ஸோ சேம் ஆஸ் தி பர்மனெண்ட் அட்ரஸாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த டிக் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ பிக்கப் ஆகிடும். அட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன போடுறீங்களோ இல்லையோ உங்களோட போஸ்ட்டு கண்டிப்பாக போடணும். நீங்கள் என்ன போஸ்ட்டு தான் அஞ்சல் அப்படின்றத தெளிவாக போடணும். நெக்ஸ்ட் ஸோ என்னோடது இது பர்மனெண்ட் அட்ரஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரினால 850. நீங்கள் எஸ்சி எஸ்டினா உங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஒன் மோர் எரர் ஃபவுண்ட் கொடுக்குது. வேலிட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அது காமிச்சிடும். மேக்ஸிமம் அந்த அட்டம்ப்ட் தான் மறுபடியும் ரீசெலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து என்ன ஆயிருக்குன்னா அன்செலக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஓகே, நேஷனல் அப்ரெண்டிஸ் போட்டால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குது. ஸோ அப்போது நான் கொடுத்துக்கலாம். நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன் நீங்கள் வேலிட் கொடுத்துக்கோங்க. ஸோ வேலிடியோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு எரர் இருக்குது, பார்த்துருவோம். ஓகே, எக்ஸர்வீஸ்மேன் டிசபிள்டாக இருக்கீங்களான்னு கேட்டிருந்துருக்கு. ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ஓகே, வேலிடியோட டீட்டெயில்ஸ் கொடுத்து விட்ருங்க. என்ன தலைவா? இயர் நான் தான் கொடுத்தனே 2000. நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? ஓகேவா? ஓகே, ரைட்டு. முடியலடா. என்னடா உனக்கு? நான் சாகவில்லை, நான் உயிரோடு தான் இருக்கிறேன். ஓகே,
அப்பாடா, ஒரு வழியாக வேலிட் ஆகிடுச்சு. வெரிஃபைட் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், எஸ்எஸ்எல்சின்னா எங்கே படிச்சிங்க, ஸோ ஸ்டேட் போர்டாக இருந்தால் ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, ஸோ நீங்கள் கொடுக்கலாம். நான் எஸ்எஸ்எல்சின்னு மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் எப்போ டேட் ஆஃப் பாசிங்னு கேட்கும். ஸோ நீங்கள் எப்போ முடிச்சிங்க அப்படின்றது தெரியலனா உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும் இல்லையா ஒரு டேட்டு, ஸோ டேட் ஆஃப் ரிலீவிங் இல்லைனா டேட் ஆஃப் பாசிங்னு சொல்லி ஒரு டேட் இருக்கும், அந்த டேட் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோ ஒரு டேட் கொடுக்குறேன், 5/2026. ஒரு நியாயம் வேணாமா? ஸோ 2012 கொடுத்து விட்ருவோம். ஓகேவா? 2012 2000 பிறந்த மாதிரி இருக்குது, 5 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ 15 2015 முடிச்ச மாதிரி கொடுத்து விட்ருவோம். சரிங்களா? ஓகே, ரைட்டு. ஸோ கிராஜுவேஷன் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, ஸோ நான் வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியா இல்லை உங்கள் காலேஜாக உங்கள் காலேஜ் பேர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல டிஎஸ்சி தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ டிஎஸ்சி குரூப்ஸில் தான் படித்தேன். ஸோ என்னோட டிகிரி எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலண்ட் பிஇ. ஸோ ஸ்ட்ரீம் கேட்குது, இன்னும் எல்லாரும் எடுத்து வீணாக போன மெக்கானிக்கல் தான், பரவாயில்லை. ஸோ டேட்டா பாசிங் கேட்கும், ஸோ டேட்டா பாசிங்கும் நீங்கள் கொடுத்து விட்டுடலாம். சரிங்களா? நான் வந்து ஏதோ ஒரு டேட்டா தான் ரேண்டமாக கொடுக்குறேன், ஒரு 80% கொடுத்துக்கிறேன். உங்கள் சிஜிபிஏ வந்து ஃபைனல் உங்களோட ப்ரொவிஷனலில் இருக்கும். ஸோ அதையும் இன்ட்டு 10 போட்டிங்கன்னா போதும். இன்ஜினியரிங்காக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல டவுட் வரும் பட்சத்தில் உங்களுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் கிட்ட கேட்டு போடுங்க எது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்தை கன்வே பண்ண விரும்பல. ஸோ இப்போ பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா பிஜி டீடைல்ஸ், ஸோ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் நான் எதையுமே முடிக்கல. நெக்ஸ்ட், டு யூ ஹேவ் ஆப்ரேட்டிங் ஒர்க்கிங் கம்ப்யூட்டர் நாலேஜ்? கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா? இருக்கு. சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சிருக்கியா கோர்ஸு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும் போது படிச்சிருக்கேன், அவ்வளோதான். கம்ப்யூட்டர் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்துருக்கு, ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன சர்டிஃபிகேட் என்ன கோர்ஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. இப்போ எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒர்க் பண்ணுறதா இருந்தால் எஸ் கொடுத்துட்டு, ஸோ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எப்போ இருந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், நோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி உங்கள் மேலே ஏதாவது சண்டை கேஸ் ஏதாவது உங்கள் மேலே ரிமார்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி நீங்கள் வந்து ஒரு குற்றவாளியா ஸோ அப்படின்னு இருக்கும். ஸோ இது இருக்குது அப்படின்னா இருக்குன்னு கொடுத்துடாதீங்க. உண்மையாக இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம், நோ கொடுத்துட்டு போகலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன மொழி பேச தெரியும்? ஸோ நீங்கள் தமிழ்நாடு அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் எனேபிள் ஆகிடும். எனக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், எழுத தெரியும், பேச தெரியும். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் நம்ம இங்கிலீஷ் கொடுத்துக்கோம். சரிங்களா? வேறு மொழி தெரியுதுன்னா கெத்தாக கொடுத்துட வேண்டாம், தூக்கி தூரம் போட்டுருவாங்கடா. ஸோ மேக்ஸிமம் அப்படி நடக்காது. நம்ம ஒரு 5 லாங்குவேஜை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத லாங்குவேஜை போட வேண்டாம். இப்போ வேலிட் யுவர் டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்னு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, சக்ஸஸ். இப்போ சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பேங்க் ப்ரிஃபரன்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. நான் எப்போவுமே இந்தியன் பேங்க் கொடுப்பேன், ஏன்னா சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கா நம்ம தலைவன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் செகண்டாக இருக்கான். நெக்ஸ்ட்டு வேகன்சி இருந்தாலும் இல்லைனாலும் சவுத் சைடில் டாமினேட் பண்ணக்கூடிய கனரா பேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளரிக்கல் கேடரில் நீங்கள் எந்த பேங்க்னாலும் போகலாங்க, ப்ரெஷர் வந்து காமன் தான். ஸோ 5 to மேக்ஸிமம் ஒரு 6:30 வரைக்கும் தான் ஒர்க் இருக்கும். ஸோ நீங்கள் 5 o'clock கிளம்புற மாதிரி ஒரு சில பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நார்த் சைடில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் உள்ள பேங்க்கை நான் அடுத்த ப்ரிஃபரன்ஸில் கொடுப்பேன், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? நெக்ஸ்ட் 4th அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் பரோடா, நெக்ஸ்ட்டு யூனியன் பேங்க். ஸோ இன்னும் வேகன்சி ரிப்போர்ட் பண்ணல, இருந்தாலும் ஒரு டீசெண்டான பேங்க்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூகோ பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். இதுதான் பேங்க்கு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு. நான் இங்கே கிளிக் பண்ணி இருக்கிறத பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைட் பார்க்க வேண்டாம், ரைட் சைட் பாருங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் பரோடா. சரிங்களா? ஸோ யூனியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூகோ பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், இதுதான் ப்ரிஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்ச பேங்க் வந்து கனரா தான் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சரிங்களா? அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ பேங்க் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க, வேலிடேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறோம். இந்த பேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் பேஜ் போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, பேர் கரெக்டாக இருக்கா, அப்படி பொறுமையாக பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்காங்க, தெளிவாக பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம ஹிந்துன்றதை மறந்துட்டு வேறு ஏதாவது கொடுத்துருப்போம், மைனாரிட்டியில் எஸ் கொடுத்துருந்துருப்போம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. மேரிடா அன்மேரிடா, அப்பா பேர், ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக, மொபைல் நம்பர் கரெக்டாக, மொபைல் நம்பரும் மெயில் ஐடி கன்ஃபார்ம் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா ஓடிபி ரிசீவ் ஆனால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய அட்ரஸ். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். 3 அட்டம்ப்ட்டு, கடைசியாக 3 அட்டம் நான் எழுதியிருக்கேன்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன சென்டரை பார்த்துக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் 1ல் ப்ரிலிம்ஸ்க்கு சேலம், ப்ரிஃபரன்ஸ் 2 வந்து ஈரோடு, மெயின்ஸ்க்கு வந்து சேலம் கோயம்புத்தூர் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸோ ஐடி ப்ரூஃப் வந்து நான் பேன் கார்டு யூஸ் பண்ண போகிறேன், பேன் கார்டு நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போது நீங்கள் 850 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும் ஜிஎஸ்டியோட சேர்த்து. இது வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் கட்டலைன்ற டீட்டெயில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பெய்டுன்னு வந்துட்டு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ டிகிரி இதெல்லாம் இருக்கா, ஸோ இதையும் கொடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் அஸ் சப்ஜெக்ட், பேங்க்னுடைய ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் இதுதாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணாலும் சவுத் இந்தியாவுக்குள்ளே உங்களுக்கு போஸ்டிங் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்டேட்டில் வரலாம், உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வரலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 பேங்க்குமே சவுத் சைடில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது. இந்தியன் ஓவர்சீஸ் சென்னை, கனரா பேங்க் பெங்களூர். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து மீதிலாம் வேகன்சி பொறுத்தும் பேங்க்கினுடைய அந்த நேம் பொறுத்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இது ஓரளவுக்கு எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 செக் பாக்ஸ் நீங்கள் டிக் பண்ணிக்கணும், தேர்ட் ஒன் செக் பண்ணக்கூடாது. ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா தான் செக் பண்ணணும். சரிங்களா? செக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு இப்போ கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கொடுக்கணும். நான் இதை கொடுக்கல, ஃபேக் அப்ளை பண்ண விரும்பல. கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஷுவராக நீங்கள் இதை அப்ளை பண்ணது எல்லாமே கரெக்டாக, திருப்பி இந்த பக்கம் நீங்கள் வர முடியாது, பேமெண்ட்டுக்கு தான் நீங்கள் டேரெக்டாக போகணும்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த பேஜ் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த பேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனையும் டிக்ளரேஷனையும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, ஸோ 10th மார்க் ஷீட்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கு போயிடும். அது சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா கியூஆர் பேஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் கார்டு பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா எரர் வருது. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்ஸ் அகெயின் இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி ரெஜிஸ்டரில் கொடுத்துட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு பெய்டுன்னு வந்திருக்கா, ஸோ உங்களோட பேர் கரெக்டாக, ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக, உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் ஐடி ப்ரூஃப் டீடைல்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை மெயில் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேங்க் ப்ரிஃபரன்ஸுக்கான லிஸ்ட்டை நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ, டாட்டா, பபாய். நான் ஏன் இதை ஃபர்தராக கொண்டு போகல அப்படின்னா நான் ஃபேக்காக அப்ளை பண்ண விரும்பலை. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஓரளவுக்கு. ஸோ 70 to 80% கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் டிக்ளரேஷனும் உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணுவோங்க. அதுக்கு பக்கத்துலேயே 10th மார்க் ஷீட்டு பிடிஎஃபாக இருக்கணும், 500 KBக்கு உள்ளே இருக்கணும். சரிங்களா? அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து பேமெண்ட் பேஜுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாபாய். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். சரிங்களா?